ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்தியன் 3வது பாகம் திரையரங்குகளில் ரிலீஸ் கிடையாது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இந்தியன் 3வது பாகம் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம். இந்தியன் 2வது பாகத்துக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி வசூல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் கமல்ஹாசனை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக ஆகிவிட்டது. அந்த படத்தை பல பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஸ்க்ரீன் பிளே, மோசமான டைலாக்ஸ் வந்து இருந்துச்சு. என்னதான் அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணாலுமே படத்தோட அடுத்த பகுதிக்கு, அதாவது இந்தியன் 3வது பாகத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, 2வது பாகம் எண்டில் வந்து ஒரு ட்ரைலர் வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்து ஒரு கூசம்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுலேயுமே ஒரு சிக்கல் வந்துச்சு. 3வது பாகத்தை அப்போ ரிலீஸ் பண்ணாமல் அப்படின்னு கேட்கலாம். அதில் தான் ஒரு சிக்கல் வந்துச்சு. அதாவது 3வது பாகத்தை சில போர்ஷன்ஸ் வந்து மீண்டுமே ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கர், படத்துடைய இயக்குனர் சங்கரும் கமல்ஹாசனும் லைக்கா நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் லைக்கா நிறுவனம் ஆல்ரெடி நான் தொடர்ந்து 10 படம் ஃபெயில், இந்தியன் 2 மிகப்பெரிய எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு, மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்தியன் 3வது பாகம் எனக்கு வந்து அதை நம்பி நான் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்து ஒரு 50 கோடி 60 கோடி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ படத்தை நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, சங்கரும் கமல்ஹாசனும் இல்லை, இந்த படத்துக்கு ரீஷூட் வந்து நாங்களே செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், ப்ராப்பராக தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. லைக்கா நிறுவனம் இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் படத்துக்கான எந்த விதமான அப்டேட்டும் இவங்க கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து லைக்கா நிறுவனத்தை வெயிட் பண்ண வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் லைக்கா நிறுவனம் கேஸ் போட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் ஷூட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து சங்கரும் கமல்ஹாசனும் இதுக்கான எந்த விதமான மூவும் வந்து பண்ணல. ஃபைனலாக லைக்கா நிறுவனம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இந்தியன் 2 திரைப்படத்தை அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலான்னு. இந்தியன் 2வது பாகம் திரையரங்குகளை விட ஓடிடியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத விட வந்து அதிகமான பீப்புள்ஸ் வந்து இந்தியன் 2வது பாகத்தை ஓடிடியில் பார்த்தாங்க. இந்தியன் 3வது பாகத்தை டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து இருக்கும், மிகப்பெரிய வசூல் வந்து ஓடிடி தரத்துக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதனால் டேரெக்டாக ஓடிடியில் இந்தியன் 3வது பாகத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக கமல்ஹாசனும் சங்கரையும் வந்து சங்கர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்கஷன் வந்து ஃபெயில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனாலுமே லைக்கா நிறுவனம் டேரெக்டாக ஓடிடிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. 300 கோடி ரூபாய்க்கு டீல் வந்து பேசி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் ஒரு நல்ல வரவேற்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா திரையரங்குகளை கொண்டாட மறுக்கப்பட்ட திரைப்படங்கள் ஓடிடி தளத்தில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை வந்து அடைந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வசூல் வேட்டையாக தான் வந்து இந்த திரைப்படம் இருக்கும் என்பதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுக்க போகிறது. இந்தியன் 3வது பாகம் ஓடிடி தளம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஜூன் மாதம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 2வது பாகம் வெளியாச்சு. அதே மாதிரி ஜூன் மாதம் 2 வருஷம் கழிச்சு இந்தியன் 3வது பாகம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடி ரிலீஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் இந்தியன் 3வது பாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியன் 3வது பாகம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை டேரெக்டாக திரையரங்குகளை எத்தனை நாள் ஆனாலும் வெயிட் பண்ண நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.